ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக். சாரி, கொஞ்சம் லேட்டான அப்டேட். சிவியர் ஹெட்டேக்னால நல்லா படுத்து தூங்கிட்டேன். ஆக்சுவலாக எந்திரிச்சு பார்த்தா செம்ம அப்டேட்ஸ் வந்திருக்கு பேக் டு பேக் மகாநதியில். எஸ், விஜய் இருக்க பிக்சர் வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்து நம்ம எல்லாரும் பயமுறுத்திட்டாங்க. அண்ட் காவேரியும் வெண்ணிலாவும் சேர்ந்து ஒரு குட்டி லைவ் வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு நம்ம கங்கா அண்ட் அம்மா அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணுற மாதிரி டெய்லரிங் ஷாப்ல இருந்து ஒரு குட்டி பிக்சர் ஷேர் ஆச்சு. ஸோ பேக் டு பேக் வந்து பிக்சர் ஷேர் ஆகிட்டு இருக்கு. நம்ம பயந்த மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் எதுவும் இல்லை போல. ஈவன் ஸ்ரீனி வந்து சுவாமி ப்ரோ கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி ஃபர்ஸ்ட் பிக் அட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்காரு. பீயிங் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ஒரு காஸ்டியூம்ல ஷேர் பண்ணியிருக்காங்களே, அதுவுமே விஜய் வீடு தான். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் காவேரியும் வெண்ணிலாவும் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க போல. அதுலேயுமே வந்து நம்ம எல்லாரும் ஜஸ்டிஸ் ஃபார் பியர்ட் அப்படின்னு போட்டு கேட்டது அவங்க வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. நாங்களுமே அதை வச்சு கேட்க வேண்டியிருக்கு விஜய் கிட்ட, ஜஸ்டிஸ் ஃபார் பியர்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கணக்கை நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக வந்து அந்த லைவ் வந்திருந்தாங்க காவேரி. அதை விட முக்கியமான விஷயம், காவேரி எப்பவுமே விஜய் கூட தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இல்லை? நான் ஃபுல் லைவ் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்துக்கோங்க. நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி கூட இருக்க பிக்சரில் கழுத்தில் அந்த கருப்பு கலரில் ஒரு கயிறு போட்டு அதில் தான் வந்து அந்த டாலரை மாடி இருக்காங்க விஜய். எப்பவுமே வந்து அந்த சில்வர் கோட்டரில் இருக்கும், பட் இன்னைக்கு வந்து பிளாக்ல இருக்குது. ஸோ ஏதாச்சும் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குமோ, ஒருவேளை நிஜமாவே ஃப்ளாஷ்பேக் ஏதாவது சின்ன சீன் ஷூட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு என் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.